நான் ரெகுலராக வாக்கிங் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் எனக்கு பெருசாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியல நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி வாக்கிங் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு வர்றது எவ்ரி மீலுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வாக் கம்பல்சரியாக வச்சுக்கோங்க உங்களோட கம்ஃபர்டபுளான ஸ்பேஸில். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து இமீடியட்டாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அது ஃபேட் ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கும். இதே அடுத்து வர்றது வந்து எவ்ரி ஆஃப்டர்நூனில் ஒரு 3 to 4 டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ட்ரௌசியாக ஃபீல் ஆகும். இல்லைனா ஒரு டீ குடிக்கணும், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். இந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பிரிஸ்காக வாக் பண்ணும்போது பிரெயின் இமிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்லீப்பினஸ்லாம் போய் இந்த கிரேவிங்ஸ் எல்லாமே கூட கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து எம்டி ஸ்டொமக்கில் வாக் பண்ணுறது. இந்த எம்டி ஸ்டொமக்கில் வாக் பண்ணுறது கொஞ்சம் கூட பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா இப்போ காலையில் ஒரு 6 to 7 அந்த டியூரேஷனில் நான் வாக்கிங் போகிறேன்னா நமக்கு நைட்டு டின்னருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட டியூரேஷன் ஃபாஸ்டிங் பீரியடுன்னு இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் நம்ம எதுவுமே குளுக்கோஸ் புதுசாக கொடுக்கல. ஸோ அப்படி இந்த வாக்கிங் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் ஃபேட் லாஸும் நமக்கு பார்க்க முடியும். இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 month கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதில் மெயினாக லாஸ்ட்டாக சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ஃபீமேல்ஸ்க்கு எவ்ரி டின்னர் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலராக நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஸ்லீப்பும் நல்ல ஒரு நார்மலாக உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியும். 6 to 8 hours ஸ்லீப்பும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். நிறைய ஃபீமேல்ஸ் ஃபேஸ் பண்ணுறது வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். அது கூட இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இது ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப பேர் மினிமம் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இது ஈஸியாக யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இது ரெகுலராக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ தட் எல்லாருமே இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும்.